அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் vlog BA2 சேனலோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் மறுபடியும் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறேன். சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனல்லையும் ஷேர் பண்ணிக்கிறேன். சர்ஃபான் BA vlog நம்மளோட பெரிய சேனல்லையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கான வரி 5 லட்சம் சம்பளம் எடுத்தீங்கன்னா இல்லை 5 லட்சம் நாட்டுக்கு பணம் அனுப்பிங்கன்னா கிட்டத்தட்ட 22,500 ரூபாய் கட்டணம் கழியும் வரி. புதிய தலைவலி ஆரம்பமாக போகுதாம். இது அது சம்மந்தமான வீடியோ இருக்குது, அந்த 2 சேனல்லையும் போய் பாருங்கள். அதே மாதிரி இன்னும் 17 மணித்தியாலங்கள் இந்த லேப்டாப், டேப், அதே மாதிரி டிவி, கேமரா ஐட்டங்கள், இன்னும் சில கொஞ்சம் விலை பெறுமதியான கிஃப்ட் ஐட்டங்களோட நம்மளுடைய லிங்க் இன்னமும் ட்ராவலில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே என்னுடைய லிங்க் மூலமாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. சந்தோஷம். இன்னும் சிலர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். பல வகையான கிஃப்ட் இருக்குது. எல்லாமே மிகவும் அதி உயர் விலையில் இருக்கிறது. எல்லாமே குறைஞ்சது 50லேருந்து 40லேருந்து 30 தினார் வரைக்கும் இருக்குது, 100 தினார் வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு கிஃப்டோடைய வேல்யூவும். முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் லிங்க் இருக்குது. இன்னும் ஒரு 17 மணித்தியாலத்தில் அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆகிரும். அதுக்கு பிறகு என்னுடைய கடைசி லிங்க் அதுதான். அதுக்கு பிறகு இந்த வீடியோ போட முடியாது, இந்த லிங்க் பற்றியும் பேச முடியாது. டேப், லேப்டாப் இந்த மாதிரி பொருட்கள் உங்களுக்கு கடையில் காசு கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே எடுத்துடலாம். புதிய ஃபோன்கள், நியூ ஆப் யூசர்ஸ் இருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த லிங்க் மூலமாக புதிதாக நீங்கள் டெமோ டவுன்லோட் பண்ணி இப்போ தான் புதிதாக இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் லிங்க் இருக்குது. இதோ ஆட்டக்காரிகள் ஜசானில் கைது. சவுதி அரேபியாவில் தற்போது டிக்டாக் மூலம் வீடியோக்கள் போட்ட சிலர் உடனடியாக சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் இதோ முனிசிபாலிட்டி ஆரம்பித்து விட்டது. இதோ அனைத்து கூடாரங்கள், திருமண வைபவ கூடாரங்கள் அனைத்தையுமே உடனடியாக நீக்கப் போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கேமர்ஸ், இன்னும் சில ஸ்கேமர்ஸும் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் தொடர் சோதனைகள். அதே மாதிரி நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்ற மாதிரி இப்போ நிலாவுக்கு அடுத்த பிரச்சனை ஆரம்பமாக போகுது அரபியில் போட்ட வீடியோவால். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், எக்ஸலன்சி மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் அஃபேர்ஸ் அம்தல் ஹவைலா அவர்கள் அனைத்து ஜமியாக்கள்லையும் உடனடியாக இன்ஸ்பெக்ஷனை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த நாட்கள்ல. اليوم معالي وزير الشؤون الاجتماعية وشؤون الأسرة والطفولة دكتورة أمثال الحويلة بجولة تفقدية على بعض الجمعيات التعاونية بهدف التأكد من جاهزية الاستعدادات لشهر رمضان المبارك وضمان توافر المنتجات الغذائية الأساسية وتأكيد على ضرورة الالتزام بالأنظمة واللوائح، حيث أكدت معاليها على أهمية تعزيز دور الجمعيات التعاونية في تقديم أفضل الخدمات والمنتجات للمساهمين والعمل على تطوير آليات الرقابة لضمان الشفافية وحماية حقوق المستهلك. السلام عليكم. كل عام وانتم بخير. يا مرحبا يا حبيبتي، شلونك؟ كل عام وانتم بخير. بارك عليكم. அதாவது வெட்டிங் கூடாரங்கள், திருமண கூடாரங்கள் இருந்துச்சு இல்லையா, திருமண நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக கூடாரங்கள் போட்டிருப்பாங்க சில இடங்கள்ல. அந்த டென்ட் எல்லாம் உடனடியாக ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கோயத்துறை முனிசிபாலிட்டி. அடுத்ததாக பாலைவன கூடாரங்கள் நோன்பு வரைக்குமே மார்ச் 15 வரைக்கும் இருந்தது. இன்னும் நோன்பு முடியும் வரைக்கும் நீடிக்குமாறு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கை தற்போது மறு விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்குது. பார்க்கலாம், கூடாரம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதோ 2 யமனிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் அரை நிர்வாணமான ஆட்டமும் பாட்டமும் குத்தாட்டமும் டிக்டாக் மூலம், சோஷியல் மீடியா மூலம் வெளியாகிய பதிவுகள். இதோ பார்ட்டி ஹாலில் அட்டகாசம், அட்டூழியம். நோன்பு மாதம் நெருங்கியும் இந்த மாதிரியான கேவலமான கேலிக்கூத்துகளோடு இருந்த
2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சிலரை பற்றிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜசான் பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டிக்டாக் மூலம், இன்ஸ்டாகிராம் மூலம், ஸ்னாப்சாட் மூலம், ஒவ்வொரு சோஷியல் வலைத்தளங்கள் மூலம் பொது ஒழுக்கங்களை மீறும் நபர்களை அதிரடியாக கைது செய்கின்றார்கள் குவைத்துடைய மற்றும் சவுதியுடைய காவல்துறையினர். இந்த நாட்களில் 23 பாகிஸ்தானியும் ரீசெண்டாக கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இவங்க அரபியில் ஒரு சில வீடியோக்களை பதிவிடுறாங்க. தன்னறியா மொழி தன் பிடரிக்கு சேதம் அப்படின்றது தெரியாது போல மேடத்துக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் நாட்டு மன்னர், நாட்டு ஷேக் பற்றி பேசும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். இவங்கள மாதிரி முட்டாள்தனமாக நீங்களும் வீடியோ போடாதீங்க. அரபியில் பேசி போடுற வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் கடைசியில் ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். السلام عليكم بابا ماما أنا موجودة بالسعودية. طيب بس تاكل تيك تاك أنا في مشكلة عشان أنا أكلم كلكم. ليه؟ عشان أنا إنديا زين أنا ماني أعرف أسوي تيك تاك. طيب عشان أنا سويت لا يعني أنا جرب عشان شربت شوية عشان أشوف تيك تاك عشان زين أنا ما سويت وصفة ولا شيء زين. وهذا سيلانية يجي وراج إنباكس عشان يجي سوي مسج أنا تقول أعطيني رقم أعطيته سيلانية أعطيته رقم أنا ما يعرف إيش اسمه بعد أنا ما يدرس هذا ما يعرف زين أنا ماني أعرف منه أعطيته زين تقول حريم أنا أعرف حريم عشان أعطيته أو من 10 من بالليل الساعة 3 بالليل سوي مسج أنا كلمت إيه سيلانية أنت ليش سوينا أنا مسج أنت في مشكلة أنت سوي فيها عشان سوينا أنا مسج. أنا كلمتك كده زين. بعد قلت له ليش لبسون ملابس وسخة سوينا ركعتك كده لبسوا ملابس حلوة ترقصونا ما عندي مشكلة ليش سوونه كده عيب. قلت له كذي زين عشان هذا سيلاني شو نسوي أنا أقول سيلاني كلهم وسخة. أنا كلمتك كده عشان أكلم كل سيلانية سوي تيك تاك داخل أنا ريديا سيلي كل سوي وسخة كل كلام سوي صورة سيلي سوي موزينة كلهم يعني كلام موزينة بعد أنا موتت ما أدري وشو واجد سوي هذولي. اسمعي أنا موجود داخل الكويت 15 سنة الحين داخل السعودية 2 سنة زين. بابا عارف ماما عارف عيالهم عارف أنا كويس ولا ما في كويس أنا زين ولا ما في زين كله عارف زين. ولا واحدة أنا ما في كلام ولا بابا ولا ماما أنا مو زينة زين. أنا زين ولا مو زينة الله عارفني. دخلك هذا سيلانية أنا سيلانية أو شو معهم وش دخلك هذا سيلاني رجال سوي أنا ريديا سيلي كل سوي وسخة بابا ليه سوي كده. هذا عربي صح هذا بالسعودي وكويت ما يصير هذا منو صح ولا لا. أنا بعملي صورة كل سيلي مال عيال صورة كل سيلي سوي وسخة هذولي ليش سوون كذا. ساعدوني الله يخليك ساعدوني والله ما تخافون من الله. أنا قلت له بعد أنا ما كلام كل سيلانية قلت له بس هذولي ما تسمع كلام. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஒருத்தவங்களுக்காக நம்ம அக்கா அந்த எஸ்வி நிலா இருக்காங்கல்ல அவங்களுக்காக. அக்கா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு பொண்ணை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கீங்க ஹலோ ஸ்ரீலங்கா அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது. நீங்கள் அதை கேட்கவே கூடாது. அந்த தகுதி உங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்கள கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு. நான் ஆளான தாமரை உங்க வயசுக்கே நீங்க ஆளான தாமரை போடக்குள்ள மற்றவங்க போடுறதுல என்ன இருக்கு? அவங்கள கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா? நான் கேட்கறேன். அது என்ன ஸ்ரீலங்கா நான் இந்தியா எதுக்கு? உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா உங்க ஊரை சொல்லுங்க. நீங்க எதுக்கு நாட்டை சொல்றீங்க? உங்களுக்கு என்ன வந்திருக்கு? அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அவங்க போட்டுட்டு போறாங்க. உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணி விட்டு போக வேண்டியதானே? இன்னும் இந்தியா ஸ்ரீலங்கான்னு பிரிக்கிறீங்க. வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எதா இருந்தாலும் தெரியாம கொள்ளாம எதுவும் பேசக்கூடாது. நீங்க அதுக்கு தகுதியே இல்லாத ஆளு நான் சொல்லுவேன். வேணா என் ஐடியா ஓப்பன் பண்ணி இன்பாக்ஸை பாருங்க. உங்க செல்லுல இருந்து எனக்கு வந்திருக்கிற மெசேஜ். நீங்க ஒழுங்கா இல்லை, உங்க வீட்டுல உள்ளவங்க ஒழுங்கா இல்லை.
ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன், நான் அதுக்கு நீங்கள் நடிக்க வரீங்களான்னு என்னையே கூப்பிட்டுருக்குறாங்க. உங்கள் நம்பர் கொண்டு எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, தமாமில் தானே இருக்கீங்க, உங்கள் லொக்கேஷன் கொண்டு என்கிட்ட இருக்குது தெரியுமா? நீங்கள் ஒழுங்கா, நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் ஒழுங்கா இதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா நீங்கள் இன்னொருத்தவங்களை பேசுகிறதுக்கு? இப்போ நீங்கள் எதுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய டைம் பாஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் தானே, அது மாதிரி தானே எல்லாரும் போடுறாங்க. அவங்களும் நம்மளுக்கு சகோதரி தானே. யாரையோ பேசுகிற மாதிரி என்னமோ பேசியிருக்கீங்க. ஹலோ ஸ்ரீலங்கான்னு, ஸ்ரீலங்காக்காரங்களை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும்? எவ்வளவு பாசமானவங்க தெரியுமா உங்களுக்கு? இது மாதிரி லேசாக பேசுகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. நான் ஆளான தாமரன்னு இவங்க போடுவாங்க ஆட்டிக்கிட்டு வீடியோ, மற்றவங்க போட்டால் இவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. கரப்பா பூச்சி போதைங்க, அது எந்த பூச்சி போனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியதானே? நீங்கள் வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டியதானே? உங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை? இதோட நிப்பாட்டிக்கணும், ஓகேவா? காடு பாப்பாங்குது, வீடு போங்குது. இந்த நேரத்தில் பார்த்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு கேஸுகளும் இந்த டிக்டாக்ல வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இதுங்க வேறு. அதே மாதிரி தான் நான் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தர் இந்த மாறி 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 டிக்டாக்ல அவர் போட்டதுக்கு இவர் வீடியோ, இவர் போட்டதுக்கு அவர் வீடியோ, அதுக்கு மேலே லைவ், ஒவ்வொன்று இந்த லைவில் சில நாட்களில் இப்போ நான் பார்க்குறேன் அதிகமாகவே வந்து சிலர் வந்து அனுப்புகிறாங்க. நோன்பு மாதம்னு கூட பார்க்காம டான்ஸ் ஆடுறாங்க, குத்தாட்டம் போடுறாங்க, கூத்து போடுறாங்க அப்படின்னு. தயவு செய்து ரொம்ப கவனம். அரபு நாடுகளில் இந்த நோன்பு மாதமான புனித மாதத்துக்கு, ரமதான் மாதத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுப்பாங்க. அவங்க எது செய்கிறாங்கன்றது கவலை இல்லை. நம்மளுடைய பொது ஒழுக்கங்களை மீறும் பட்சத்தில் நிச்சயமாக கைது செய்யப்படுவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இரவையில் பாட்டு, கூத்து, கும்மாளம், இந்த மியூசிக்கல்ஸோ இதெல்லாம் நடத்துகிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணினா போதும், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நோன்பு மாதத்தில் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோவோட உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடியோட கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டால் போதும். சோழி முடிஞ்சது. நிலாவை மாதிரி கடைசியில் நிலாவுக்கு நீங்களும் போயிடாதீங்க, கவனமாக இருங்க. ஃபர்ஸ்ட் கமாண்டில் லிங்க் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆகிரும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் விலை மதிக்க முடியாத பரிசுகளை வெல்லுங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.